இஸ்ரேல் மீது திடீரென ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் என்ன? இஸ்ரேலுடன் சேர்ந்து பணியாற்றுவோம் என அமெரிக்கா கூறியிருப்பதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகள் அனைத்து உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த சில ஆண்டுகளாக ஹமாஸ், ஹெஸ்புல்லா ஆயுத படைகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையேயான போர் நீடித்து வந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய நேரடி தாக்குதல் இரு நாடுகளிடையே பதற்றத்தை கூட்டியுள்ளது. ஈரான் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியது என்ற கேள்விக்கு முதல் பதிலாக முன்னிறுத்துவது ஹெஸ்புல்லா தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டதுதான் காரணம் என்பது. லெபனானில் செயல்படும் அமைப்பு ஹெஸ்புல்லா என்றாலும் ஈரானின் அதிக ஆதரவு பெற்ற இயக்கமாக அது செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பை அழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் தாக்குதலை பார்க்க வேண்டும் என்கிறார் முனைவர் நிரஞ்சன். ஹசன் நசரல்லாவை தாக்குனப்பயே அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, நாங்க பதில் தாக்குதல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அந்த தாக்குதல்ல ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டை சேர்ந்த ஒரு பிரிகேடியர் ஜெனரல் அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் ஹசன் நசருல்லாவோட பலியானார், கொல்லப்பட்டார். ஸோ அதுக்கு எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில ஈரான் தள்ளப்பட்டது. ஈரான் இதுக்கு பதில் தாக்குதல் செய்யலன்னா ஈரானோட அரசு மேலேயும் ஆட்சியாளர்கள் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை ஈரானுக்குள்ளேயே ஏற்படும். இதனை உறுதி செய்யும் விதமாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஈரானின் தாக்குதலை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவிலும் பாலஸ்தீனியர்கள் ஈரான் வெடித்து விழுந்த ஏவுகணையை எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஹெஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதலின் போதே ஈரான் தாக்குதல் நடத்தும் என இஸ்ரேல் யூகித்திருக்கும். அதன்படி இந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருந்ததன் காரணமாகத்தான் ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சியை உருவாக்கும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் பேசியதாக கூறுகிறார் பேராசிரியர் ஜெகநாதன். இஸ்ரேலியோட அதிபர் நெத்தனியாகு ஒரு மக்களுக்கு, ஈரான் மக்களை டார்கெட் பண்ணி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ரொம்ப உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க உங்களுடைய நாட்டில் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆளும் அதிகாரத்தை மக்களை கிளர்ச்சிப்படுத்துவதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்க ப்ரிப்பேர்டு, ஈரான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஆனால் இது இரு நாடுகள் இடையேயான நீண்ட போராக இருக்காது என்றும் பேராசிரியர் ஜெகநாதன் தெரிவித்தார். முழுவீச்சில் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா ஆல்ரெடி அவங்களுடைய போர்க்கப்பல்லாம் இருக்கு. அவங்க இந்த போர்ல இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக அவங்க உள்ள வந்துருவாங்க. அப்படி உள்ள வரும் பட்சத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட 2004 இருந்தே பிரச்சனை இருக்கு. அந்த நியூக்ளியர் அணு உலை சம்பந்தமாக அணு ஆயுதம் இருக்கும் என்று சந்தேகத்தினால. அப்படி இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா உள்ள வரதை ஈரான் விரும்பாது. இந்த கான்ஃபிளிக்டை அவங்க ஒரு லோ இன்டென்சிட்டியாவே ஒரு எஸ்கலேட் பண்ணுவாங்க. 1 or 2 days ஒரு மிசைல்ஸ் அட்டாக் பண்ணுவோம். இதே மாதிரி தான் முன்னாடி பண்ணாங்க. மறுபடியும் டீஎஸ்கலேட் பண்ணுவாங்க. எப்படியானாலும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகளையும் பாதிக்கும். அதன் ஒரு எதிரொலிதான் தாக்குதல் நடத்திய ஒரு சில மணி நேரத்திலேயே கச்சா எண்ணெய் விலை உயர்வு.